ரிஷபராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம். சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடையில்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனால் பயப்படாதீங்க. ரிஷபராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறார். அந்த சாவி வேற எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய ரிஷபராசி பலன்களுக்குள்ளே போகலாம் வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இப்பொழுது உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களின் தலையெழுத்து முற்றிலுமாக ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த சொல்ல முடியாத மனவேதனைகள், நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய அவமானங்கள் மற்றும் நீங்கள் சிந்திய கண்ணீர் என அனைத்திற்கும் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் கனிந்துவிட்டது. ஒரே இரவில் அப்படி என்ன பெரிய அற்புதம் என் வாழ்வில் நடந்துவிடப் போகிறது என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் சந்தேகப்படலாம். ஆனால் அந்த ஒரு நாள் உங்கள் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையையும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ராஜ பாதையை நோக்கி அழைத்து செல்ல போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் மனதின் ஆழத்தில் பல காலமாக மறைத்து வைத்திருக்கும் அந்த நீண்ட நாள் கனவு எப்படி நனவாக போகிறது என்று, அந்த கனவு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் எந்த நபரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத அந்த 3 மிக முக்கியமான ரகசியங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் மிக தெளிவாக பேசப்போகிறோம். நான் சொல்ல வரும் வார்த்தைகளை கொஞ்சமும் நகர்த்தாமல் முழுமையாக கவனமாக கேளுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரிஷபராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நீங்கள் சுக்கிர பகவானின் முழுமையான ஆதிக்கம் பெற்றவர்கள். இயற்கையிலேயே மிகவும் பொறுமையானவர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து தாங்க முடியாத இலகிய மனம் கொண்டவர்கள். ஒரு காரியத்தை எடுத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை அத்தனை சுலபமாக விட்டுவிட மாட்டீர்கள். அசாத்தியமான பொறுமை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆடம்பரமான வாழ்க்கையும் கலை நயமும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய நிலைமை மிக ரொம்ப தலைகீழாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது பாதியிலேயே நின்றிருக்கும் அல்லது ஒரு பெரிய தடங்களை சந்திச்சிருக்கும். நீங்கள் யாருக்காவது நல்ல மனதோடு உதவி செய்ய போயிருப்பீர்கள், ஆனால் அதுவே கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய பகையாகவோ அல்லது வீண்பழி சொல்லாகவோ வந்து முடிந்திருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மற்றும் நீங்கள் மிகவும் அதிகமாக நம்பிய உறவுகள் கூட உங்களை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பார்கள். பொருளாதார ரீதியாக சொல்ல முடியாத அளவிற்கு பெரிய சறுக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீர்கள். எவ்வளவுதான் இரவும் பகலும் ஓயாமல் ஒரு மாடு போல் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான முறையான பலனோ அல்லது உழைப்பிற்கான மரியாதையோ உங்களுக்கு சிறிதளவு கூட கிடைத்திருக்காது. அந்த நிலைமைகளை எல்லாம் நினைத்து எத்தனையோ இரவுகள் நீங்கள் தனியாக உட்கார்ந்து கண்ணீர் வடித்திருப்பீர்கள். கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறார் என்று பலமுறை உங்கள் மனதிற்குள் நீங்கள் குமுறி இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் கடந்த கால கஷ்டங்களை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் தற்பொழுது மாறி வரும் கிரக சூழல்கள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைய போகிறது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான நாளாக கடந்து செல்ல போவதில்லை. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகும் ஒரு அற்புதமான நாளாக இது மலரப்போகிறது. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து வரிசையாக நடக்க தொடங்கும். நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு முழு திருப்தி அளிக்கும் வகையிலான ஒரு கௌரவமான வேலை அதிக சம்பளத்துடன் தானாகவே தேடி வரும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்த மந்த நிலை முற்றிலும் மாறி லாபம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும்.
குடும்பத்திற்குள் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் வந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் பனி போல விலகி ஒரு மிகச்சிறந்த புரிதல் உருவாகும். மிக முக்கியமாக உங்களை இரவு பகலாக தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நீங்கள் முழுமையாக கடனிலிருந்து மீண்டு வரும் ஒரு அருமையான சூழல் உருவாகும். உங்கள் கைகளில் தாராளமாக பணம் புழங்க தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் மனதிற்குள்ளே ஒரு பெரிய ஆசையை வளர்த்து வந்திருப்பீர்கள். சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்ட வேண்டும் அல்லது நமக்கென்று ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக நீங்கள் திட்டமிட்டு வந்திருக்கலாம். அல்லது வெளிநாட்டிற்கு சென்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பல வழிகளில் முயற்சி செய்து வந்திருக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அதனை முழுமையாக நிறைவேற்றி வைக்கும் ஒரு அபாரமான சக்தி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் சரியாக இந்த இடத்தில்தான் நீங்கள் மிக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்பதற்காக இந்த செய்திகளை நீங்கள் மற்றவரிடம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் 3 ரகசியங்களை நீங்கள் எந்த சூழலிலும் யாருடனும் வாய் தவறி கூட சொல்லிவிடக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை உங்களை விட்டு முழுமையாக திசை மாறி சென்று உங்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். நீங்கள் வெளியில சொல்லக்கூடாத அந்த 3 ரகசியங்கள் என்னென்ன என்பதை இப்போது நாம் மிகவும் விளக்கமாக பார்ப்போம். இதுல முதலாவது ரகசியம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய வருங்கால திட்டங்கள் மற்றும் உங்களுக்கு வரப்போகும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகும். உங்களுக்கு எங்கிருந்தாவது ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகிறது என்றாலோ அல்லது நீங்கள் புதிதாக ஒரு பெரிய தொழிலில் முதலீடு செய்ய போகிறீர்கள் என்றாலோ அதனை உடனே சந்தோஷத்தில் உங்கள் உறவினர்களிடமோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமோ சொல்லிவிடாதீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சூதுவாது தெரியாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றியே இருந்து கொண்டு நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து தங்களுக்குள்ளேயே பொறாமைப்படும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த கொடிய கண் திருஷ்டி உங்களுடைய சிறப்பான திட்டங்களை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிடும். நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீர்கள் என்றால் அந்த நிலம் உங்கள் பெயருக்கு முழுமையாக பதிவு செய்யப்படும் வரை அது உங்கள் மனதிற்குள் மட்டுமே ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதார நிலை எதிர்பாராத அளவிற்கு உயரப்போகிறது. அதை நீங்கள் வெளியில் தம்பட்டம் அடித்தால் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டு வாசலிலேயே திரும்பி சென்று விடுவாள். எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகவும் ரகசியமாக பாதுகாப்பது உங்கள் கடமையாகும். அடுத்ததாக 2வது ரகசியம் மிகவும் ஆழமானது. உங்கள் குடும்பத்திற்குள் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் அல்லது கணவன் மனைவிக்கிடையே நடக்கும் வாக்குவாதங்களை பற்றி எக்காரணம் கொண்டும் 3வது மனிதர்களிடம் சென்று புலம்பாதீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம் என்றாலும் சில நேரங்களில் வரும் அதீத கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். அந்த கோபமான மனநிலையில் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை நண்பர்களிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ சொல்லி உங்கள் மனபாரத்தை குறைக்க நினைப்பீர்கள். ஆனால் உங்கள் கஷ்டங்களை கேட்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்லதை நினைப்பவர்கள் அல்ல. அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதை போல் நடித்து கொண்டே உங்கள் குடும்பத்தில் உள்ள பலவீனங்களை தெரிந்து கொள்வார்கள். பின்பு அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம் என்றுதான் அவர்கள் கணக்கு போடுவார்கள். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமான ஒரு பந்தம். அதில் ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனை 4 சுவற்றுக்குள் நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அதை வெளியில் உள்ளவர்களிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. இந்த புதிய காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடியேறப் போகிறது. அந்த நிம்மதி நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்றால் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லும் பழக்கத்தை நீங்கள் இன்றோடு முழுமையாக கைவிட வேண்டும். இனி 3வது ரகசியத்தை பற்றி பார்ப்போம். இது உங்களுடைய தனிப்பட்ட பலவீனங்கள் மற்றும் இறைவனிடம் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கும் வேண்டுதல்கள் சம்பந்தப்பட்டது. ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் பிடிவாதக்காரர்கள் போலவும் கடினமான மனிதர்கள் போலவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான இதயம் கொண்டவர்கள். சிறு துன்பம் வந்தாலும் சில நேரங்களில் எளிதில் கலங்கி விடுவீர்கள். உங்கள் மன வேதனைகளை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி நீங்கள் உங்கள் குறைகளை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது உங்கள் பலவீனம் என்ன என்பதை அவர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்திலேயே அந்த பலவீனத்தை பயன்படுத்தியே உங்களை அவர்கள் வீழ்த்த நினைப்பார்கள். ஆகையால் உங்கள் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில நல்ல காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய
உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமோ அல்லது குல தெய்வத்திடமோ ஏதாவது ஒரு ரகசிய பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ செய்திருக்கலாம். அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறும் வரை நான் இந்த பூஜை செய்கிறேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன் என்று வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த ஆழமான பந்தம் வெளியில் தெரிந்தால் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் தடைபட்டு போகும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த கடவுளிடம் மட்டுமே நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும், மனிதர்களிடம் அல்ல. இந்த 3 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் மிகவும் கவனமாக உங்கள் மனதிற்குள் பாதுகாத்து வந்தீர்கள் என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த மாபெரும் பொற்காலத்தை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் கை வைக்கும் தொழில்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை சுவைக்கப் போகிறது. இதுவரை உங்கள் வாட்டி வதைத்த அந்த ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இப்பொழுது சூரியனை கண்ட பனி போல மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், உங்களை மிகவும் கேவலமாக பேசியவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்தில் வாயெடுத்து நிற்கப் போகிறார்கள். உங்களின் சமூக அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய உயரத்தை தொடப்போகிறது. தொழில் செய்யும் இடத்திலேயே இது நாள் வரை நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் முடங்கி போய் கிடந்திருக்கும். இனி அந்த முடக்கங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு பல மடங்கு லாபம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் உங்களுக்கு அபாரமான வெற்றியை தேடித்தரும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த கடுமையான எதிர்ப்புகளும் மன உளைச்சல்களும் இனி முழுமையாக காணாமல் போகும். உங்களின் கடின உழைப்பை மற்றும் திறமையை குறைத்து மதிப்பிட்ட மேலதிகாரிகள் இனி உங்கள் வேலைத்திறனை பார்த்து உங்களுக்கு தகுந்த மரியாதையும் அங்கீகாரத்தையும் தாமாக முன்வந்து கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் உடனடியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள் உங்களிடம் மிகவும் நட்பாக பழகுவார்கள். ஆனாலும் அலுவலகத்தில் யாரிடமும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் வேலையில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும். உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இனி ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை பற்றி நாம் இப்போது கண்டிப்பாக பேசியாக வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் நல்ல உடல் அமைப்பை கொண்டவர்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உங்கள் உடலில் ஒரு இனம் புரியாத சோர்வும் அசதியும் இருந்து கொண்டே இருந்திருக்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் வந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் ஒரு கணிசமான தொகை மருத்துவ செலவிற்காகவே வீணாக இருக்கும். இதனால் உங்கள் மனதும் உடலும் ரொம்ப தளர்ந்து போயிருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை முற்றிலுமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடலில் நிலையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பல நாட்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த அந்த நாள்பட்ட உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து உங்கள் உடலில் சுக்கிர பகவானின் அருளால் ஒரு புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் பிறப்பதை நீங்கள் கண்கூட உணர்வீர்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்படையும் போது உங்கள் முகத்தில் இத்தனை நாட்களாக இருந்த அந்த கவலைகளின் ரேகைகள் எல்லாம் மறைந்து ஒரு பிரகாசமான வசீகரம் உருவாகும். அதேபோல் உங்கள் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் இந்த காலத்தில் சுக்குநூறாக உடைய போகிறது. வீட்டில் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் குடும்ப அந்தஸ்திற்கும் குணத்திற்கும் ஏற்றவாறு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை எந்த ஒரு தடங்களும் இன்றி அமையப் போகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி பல வருடங்களாக பல கோவில்களுக்கு ஏறி இறங்கிய தம்பதியினருக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் கிடைத்து அவர்கள் இல்லத்தில் ஒரு மழலையின் சிரிப்பொலி கேட்கப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலேயே இதுவரை இருந்த சுணக்கமான நிலை மாறி அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய படிநிலையை அடைய போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளின் சிறப்பான வளர்ச்சியால் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தின் கௌரவம் பல மடங்கு உயரப்போகிறது. உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்கள் குடும்பத்தின் பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. நீதிமன்ற வழக்குகளில் நீண்டகாலமாக சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இனி வரப்போகும் தீர்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாகவே அமையும். உங்களை வீழ்த்துவதற்காக மறைமுகமாக சதி செய்த எதிரிகள் அனைவரும் தாங்கள் வெட்டிய குழியில் தாங்களாகவே விழப்போகிறார்கள். நீங்கள் எப்போதுமே நேர்மையான வழியில் செல்பவர்கள் என்பதால் இந்த நியாய தர்மமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பெற்றுக் கொடுக்கும். உங்களை ஏமாற்றி மற்றவர்கள் அபகரித்த உங்கள் பணமோ அல்லது உங்களுடைய பரம்பரை சொத்துக்களோ எந்த ஒரு இழுபறியும் இல்லாமல் மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும். இதுவரை நீங்கள் பொது இடங்களில் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் காலம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய நற்பெயரை உங்களுக்கு பரிசளிக்கப் போகிறது. நீங்கள் தலை நிமிர்ந்து மிகவும் கம்பீரத்தோடு வாழப்போகும் ஒரு புதிய அத்தியாயம் இப்பொழுது தொடங்கப் போகிறது. இந்த சிறப்பான தருணத்தில் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. உங்களை இக்கட்டான சூழலில் கைவிட்டு சென்ற போலி உறவுகள் எல்லாம் இப்போது உங்களிடம் பணம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் மிகவும் விலகிய
அந்த உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். மனம் உங்களுக்கு ரொம்ப நொந்து போய் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மறந்து நீங்கள் மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அந்த பெரிய தவறை நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் செய்யவே கூடாது. கஷ்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் நீங்கள் பெருந்தன்மையாக மன்னித்து விடலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தில் அமர வைக்கக்கூடாது. ஒரு முறை உங்களுக்கு கிடைத்த ஏமாற்றத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய பாடமாக நீங்கள் உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை பகுத்தறி பழகும் ஒரு பெரிய பக்குவத்தை இந்த புதிய காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. திடீரென்று உங்கள் கைகளில் அதிக அளவு பணம் புழங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வந்த பணத்தை எல்லாம் ஆடம்பரமான செலவுகளுக்காக வீணாக்காமல் அதை உங்கள் எதிர்காலத்திற்கு, உங்கள் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கும் பயன்படும் வகையில் மிகவும் பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சேமிக்கும் அந்த பணம்தான் உங்களுக்கு மிகவும் நெருக்கடியான காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதேபோல் உங்களிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறு உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொடுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது உங்கள் பேரில் பெரிய தொகையை கடன் வாங்கி கொடுப்பதையோ முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் அது உங்களுக்கு மீள முடியாத ஒரு பெரிய தலைவலியை கொண்டு வந்து சேர்த்துவிடும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகச்சிறந்த திருப்பு முனையாக அமையப் போகிறது. உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளுக்காக உங்களின் ஆசைகள் பலவற்றை நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்திருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் குடும்பத்திற்காக உழைத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் இதுவரை கிடைத்திருக்காது. ஆனால் இனிமேல் உங்கள் புகுந்த வீட்டில் உங்களின் மதிப்பு பல மடங்கு உயரப்போகிறது. உங்களை குறை சொன்னவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து வியந்து பாராட்டும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் ரிஷபராசி மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி நினைவாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் எந்த ஒரு தடையும் இன்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக அமையப் போகிறது. இந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில ஆன்மீக வழிபாடுகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபாடு செய்வது உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வெள்ளிக்கிழமைகள் தோறும் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம் என்றால் அது கோமாதா பூஜையாகும். உங்களால் முடிந்த போதெல்லாம் பசுகளுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்களை உணவாக கொடுப்பது உங்கள் வாழ்வில் உள்ள கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை காத்து வரும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் எந்த சூழலிலும் மறந்துவிடக்கூடாது. மாதம் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு நேர சாப்பாடாவது வாங்கி கொடுங்கள். நீங்கள் செய்யும் இந்த எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத தர்மங்கள் தான் உங்களை ஒரு பெரிய கவசமாக இருந்து பாதுகாக்கும். கடந்த காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் ஒரு பழைய கனவு போல் நினைத்து மறந்து விடுங்கள். அதை நினைத்து உங்கள் பொன்னான நிகழ்காலத்தை கொஞ்சமும் வீணாகாதீர்கள். உங்கள் முழு கவனமும் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி இதில் மட்டுமே இருக்க வேண்டும். எனக்கு எப்போதுமே நேரம் சரியில்லை என்று உங்களை நீங்களே தாழ்த்தி பேசி கொள்ளாதீர்கள். உங்கள் மனதில் எப்போதுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே விதைத்து வாருங்கள். ரிஷபராசியின் இயற்கையான அந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் மீண்டும் கையில் எடுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை 2 கைகளிலும் நீட்டி சந்தோஷமாக வரவேற்க தயாராக இருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.